வெல்கம் டு ஏஐ வித் திரு. இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, DeepSeek உடைய R1 மாடல எப்படி நம்மளோட ஓன் டேட்டா செட் ரெடி பண்ணி, அத ஃபைன் டியூன் பண்றது அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் டேட்டா செட் ரொம்ப ஸ்மாலா தான் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோவோட மெயின் ஃபோக்கஸே நம்ம ஒரு டேட்டா செட் ரெடி பண்ணி, என்ன ஸ்ட்ரக்சர்ல ரெடி பண்ணி, ஒரு மாடல் எப்படி ஃபைன் டியூன் பண்றது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீடியோ. இதுல நம்ம எந்த ஒரு ஏபிஐயுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பேக்கேஜ் யூஸ் பண்ணி ஹக்கிங் ஃபேஸ் வெப்சைட்ல இருந்து டைரக்டா மாடலை புல் பண்ணி நம்மளோட லோக்கல் சிஸ்டம்ல தான் ட்ரெயின் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன மாடல் எடுத்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் இது மாதிரி வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏஐ வித் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர் எடுத்திருக்கேன். அதுல ஒரு என்விரான்மெண்ட்டுமே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஏன்னா அப்போ தான் பேக்கேஜ் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ வராது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம டார்ச் தேவைப்படும். அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் பேக்கேஜிலேருந்து நமக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இம்போர்ட் ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம அந்த DeepSeek மாடலை லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டோக்கனைசர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது நம்ம இந்த ஃபஸ்ட்டு குடுக்குற இன்புட்டை வேர்ட்ஸாக இருக்கும். அதை நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டோக்கனைசேஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ட்ரெய்னிங்க்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான ட்ரெய்னர் ஃபங்க்ஷன். இது 4 இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான ஒன்று, டேட்டா செட்ஸ்லேருந்து இம்போர்ட் டேட்டா செட். இது எதுக்குன்னா, நம்மளோட டேட்டா செட்டை லோட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மிஷின் லேர்னிங்கில் பேண்டாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இந்த இது யூஸ் பண்ணுவோம். இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கஸ்டமாக ஒரு 3 டேட்டா செட் எடுத்திருக்கேன். டேட்டா செட்னா சிம்பிளாக 3 லைனில் இருக்கும். ஸோ அந்த டேட்டா இப்போ இந்த இந்த இதுதான் நம்மளோட டேட்டா. இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹேவ் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சும்மா கான்வர்சேஷனை நான் இன்புட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவுமே இன்புட்டாக எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஜேசன் ஃபார்மெட்டில் எடுங்க. ஏன்னா அதான் அக்செப்ட் பண்ணணும். அண்ட் இந்த ஜேசன் ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு லோட் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்கும். நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இப்போ டேட்டா செட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய டேட்டா செட்டை லோட் பண்ணணும். ஃப்ரம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எதனாலனா நான் டேட்டா ஒரு லிஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரம் லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த டேட்டா வேரியபிளை உள்ளே கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட மாடலை லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாடல் நேமை ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணோம்னா, DeepSeek ஏஐ அப்படிங்கிற ஒரு பாத்தில் DeepSeek கோடர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மாடல். அது பார்த்தீங்கன்னா அதோட பேராமீட்டர் 1.3 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ட் மாடல்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ட். ஓகே, இந்த மாடல் தான் நம்ம இப்போ ஃபைன் டியூன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலினோட நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஹக்கிங் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோக்கனைசேஷன் ரெடி பண்ணணும்ல. ஸோ அதுக்கு டோக்கனைசர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட்டோ டோக்கனைசர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரம் ப்ரீ ட்ரெயினடு எந்த மாடல்லேருந்து டோக்கனைசர் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாடல். ஸோ அந்த மாடல் நேமை கொண்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடலை லோட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கேஷுவல் எல்எம் இருக்குல்ல, இம்போர்ட் பண்ணணும். நம்ம எல்லாமே அதை இங்கே இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை கொடுத்துட்டு அதில் ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடல் நேம் வேரியபிளை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ 3மே ஆக்சுவலாக லோட் பண்ணிட்டோம். இதை ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நம்ம அடுத்தது கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு இன்புட் வருதுன்னா அந்த இன்புட்டுக்கு எத்தனை டைமென்ஷனில் இது செட் பண்ணணும், வேல்யூஸு அப்படிங்கிறது நம்ம டோக்கனைசேஷன் பண்ணுவோம். ஸோ அதை நான் டோக்கனைசேஷன் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டோக்கனைஸ் ஃபங்க்ஷன் பேர் வச்சுட்டு அதில் இன்புட்டு கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு இன்புட் இதுக்குள்ளே போகணும்ல. ஸோ இப்போது டோக்கன்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி இது இங்கே ரோட் பண்ணோம்ல.
ஸோ அந்த வேரியபிளை கரெக்டாக இங்கே கொடுத்துருவோம். அதுக்கு டோக்கன் அதிலே கேட்க பாருங்க, டோக்கனைசர். இதுக்குள்ள நம்மளோட இன்புட்டில் இருந்து வரக்கூடிய டெக்ஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய டோக்கனைசர் எக்ஸாம்பிள்ஸில் வந்து டெக்ஸ்ட் வரும். அதாவது இந்த டேட்டா நம்ம கொடுக்குறப்போ இந்த டேட்டாக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை எடுத்துக்க, அதுக்கு தான் நம்ம டோக்கனைசேஷன் ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உள்ளே வரும். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். இது எதுக்குன்னா ரெப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அதுக்கு நான் ட்ரங்கேஷன் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் மேக்ஸ் லென்த் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஏன் 64 கொடுக்குறேன்னா நம்மளோட சிஸ்டம் கேப்பபிள் வந்து கம்மி. ஸோ நான் அதிகமாக கொடுத்தேன்னா என்னோடய சிஸ்டம் வந்து ஸ்டக் ஆகிடும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரன்னே ஆகாது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் 64 கொடுக்குறேன். நீங்கள் வந்து இன்னுமே நல்ல ஒரு சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 1000 அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேடிங் ஆட் பண்ணணும். பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். பேடிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரே சைஸ்லேயே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இந்த மேக்ஸ் லென்த்தே வந்து கொடுத்துக்கலாம். அதாவது எத்தனை சென்டென்ஸ் நான் கொடுக்குறோன்னா அத்தனை இன்புட்டையும் வந்து ஒரே சைஸில் எடுத்துக்கணும். ஸோ அது வேறு வேறு சைஸில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அது வந்து எரர் வரும். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்து அந்த டோக்கன்ஸ்க்கு வந்து நம்ம லேபிள் ஜென்ரேட் பண்ணணும். லேபிள்ங்கிறது அவுட்புட், அது வந்து வேலிடேட் பண்ணும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது வந்து கரெக்டாக, இப்போ இந்த பேஷண்ட் இது சொல்லியிருக்காங்க, இதுக்கு இந்த அவுட்புட் கொடுத்துருக்கோம், அது கரெக்டாக இல்லையான்னு அது வேலிடேட் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம லேபிள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதான் இங்கே நான் ஜென்ரேட் பண்ணணும். இந்த லேபிள் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த இன்புட் ஐடியை மட்டும் எடுத்தால் போதும். இதுக்கு பேர் பொசிஷனல் என்கோடிங்னு சொல்லுவோம். அந்த இன்புட்டோடைய ஐடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டாட் காப்பி பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன், அதாவது டோக்கன்ஸில் லேபிள்ஸ்னு. அப்போது இந்த டோக்கன்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், லேபிள்ஸ்னு இன்னொன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த டோக்கனைசேஷன் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அது எக்ஸாம்பிள்ஸ் உள்ள டெக்ஸ்ட்டு. அதாவது எப்போனா நம்ம இந்த டேட்டாவை கொடுத்தோம்னா இந்த டேட்டாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டு அதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதையும் ரன் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோக்கனைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதை நம்ம வந்து நம்ம டேட்டா செட்டில் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் டோக்கனைஸ்டு டேட்டா செட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த டோக்கனைசேஷன் ஃபங்க்ஷன் இதை போட்டு டாட் மேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லாட்டினா நம்ம டேட்டா செட்டை டைரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம். இதை நான் இங்கே டெலீட் பண்ணிட்டு டேட்டா செட்டில் என்னோடய டேட்டா செட்டில் வந்து இந்த டோக்கனைசேஷன் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அண்ட் பேட்ச் இது வந்து ட்ரூ கொடுக்கணும். ஏன்னா இது நான் எது கொடுக்குறேன், நான் ஆக்சுவலாக கொடுக்க வேணாம் இது. ஏன்னா என்னோடய டேட்டா செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய டேட்டாலாம் வச்சுருந்தீங்கன்னா பேட்ச் இது வந்து ட்ரூ கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் சிஸ்டம்க்கு எதுவும் இஷ்யூ வராமல் ப்ராப்பராக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டோக்கனைஸ்டு டேட்டா வந்து ரெடி. ஓகே, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண மாதிரி மாடல் ரெடி, டோக்கனைசர் ரெடி. அடுத்து ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் ஆர்க்ஸ்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆர்குமெண்ட்டு அந்த ஃபங்க்ஷனு நம்ம இம்போர்ட் பண்ணதே லோட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டே நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம மாடல் ட்ரெயின் ஆகி வந்ததுக்கப்புறம் எங்கே ஸ்டோர் பண்ணணும், அது அவுட்புட் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷன்லே இந்த நான் இருக்க இதுலேயே ஃபாஸ்ட்டு ஃபைன் டியூன்னு ஒரு இடம் க்ரியேட் பண்ணிடு. அப்போ இப்போ நான் கொடுத்தேன்னா இது ஒன்ஸ் முடிஞ்சோடனே எனக்கு இந்த இடத்துலையே வந்து ஃபாஸ்ட் ஃபைன் டியூனுடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர் டிவைஸ் ட்ரெயின் பேட்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். இது ஏன் 1 கொடுக்கணுன்னா என்னோடய சிபியூ வந்து கம்மி. ஸோ 1 கொடுத்தா தான் எனக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். நான் 2, 3 கொடுத்தேன்னா எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது செம்மையாக.
இன்சஃபிஷியன்ட் மெமரி எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ உங்கள் சிஸ்டம் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இதை கொடுங்க. நம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும் இதுக்குள்ள. நம் ட்ரெயின் எப்பாக்ஸ் நான் வந்து ஒரு எப்பாக் கொடுத்துக்கிறேன். அதாவது எப்பாக்ஸ்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து மேக்ஸ் ஸ்டெப்ஸ். ஒரு எப்பாக்லேயே நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸுக்கு நான் 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு எப்பாக்கில் 10 ஸ்டெப்ஸு. அடுத்து லாகின். இந்த லாகின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட இப்போ எரர் எதுவும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே லாக் பண்ணி வச்சிடும், என்னென்ன எரர் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ கூடா. என்கிட்ட வந்து ஜிபியூ கிடையாது. ஸோ அதனால் வந்து நோ கூடா வந்து ட்ரூ கொடுத்துக்கிறேன். அதனால் சிபியூலேயே ரன் ஆகும். இல்லாட்டினா அது வந்து அது ஜிபியூ கேட்கும் ரன் பண்ணுறதுக்கு. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா FP16 ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா 16 பைட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னு. இந்த 16 பைட்ஸில் நீங்கள் எப்போ ரன் பண்ணணும்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹை ஸ்பெசிஃபிகேஷன் லேப் இருந்தால் ரன் பண்ணணும். லோ ஸ்பெசிஃபிகேஷன் லேப் இருந்தால் ரன் பண்ண முடியாது. அதனால் நான் அதையுமே வந்து என்ன கொடுத்துக்கிறேன், ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெயினர். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது ட்ரெயினரை வந்து ரெடி பண்ணிக்குவோம். ஓகே, ட்ரெயினருக்கு வந்து என்னென்ன ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரெயினர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினரோட உள்ளே வந்து என்ன கொடுக்கணும்னா மாடல் கொடுக்கணும். ஓகே, மாடல் வந்து நம்ம எங்கே லோட் பண்ணணும், இந்த இருக்கு பாருங்கள் நம்ம லோட் பண்ணது. ஸோ அந்த மாடல் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். அடுத்து ஆர்க்ஸ். இந்த ஆர்குனா ஒன்றும் இல்லை, இந்த ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் தான். அப்போ ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்து என்ன டேட்டா செட், எங்கே ட்ரைனிங் டேட்டா செட் எங்கேன்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டோக்கனைஸ் பண்ணோம்ல, இந்த டோக்கனைஸ்டு டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது டேட்டா செட்டு கொடுத்துட்டேன், ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன், மாடல் கொடுத்துட்டேன். அதை லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினர், அதாவது இந்த வேரியபிள் இருக்கு பாருங்கள், இந்த வேரியபிளில் கொடுத்து டாட் ட்ரெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ட்ரெயின் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. எதனால இந்த ட்ரெயினர் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ட்ரெயின் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே நம்ம மாடல் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 30 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்திருக்கு. உங்களோட லேப் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம ரன் பண்ண இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த மாடலை வந்து நம்ம இங்கே சேவ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கொடுத்த ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாடலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 இதையும் சேவ் பண்ணணும். ஒன்று ட்ரெயினர், இன்னொன்று டோக்கனைசர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ட்ரெயினர்னு இந்த ட்ரெயினர் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சேவ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இந்த சேவ் மாடல் கொடுத்துட்டு நம்ம வந்து எதுக்குள்ளே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதை கொடுக்கணும். அவன் ஃபஸ்ட்டே கொடுத்தோம்ல, டாட் ஃபாஸ்ட் ஃபைன் டியூன் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து நான் சேவ் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த டைரக்டரி. ஓகே, ஸோ இந்த டைரக்டரியை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளே வந்து இந்த மாடல்ஸ், அதாவது ட்ரெயினர் மாடலை வந்து சேவ் பண்ணிடும். அடுத்து என்ன சேவ் பண்ணணும்னா டோக்கனைசர். ஸோ நம்ம கொடுத்த டோக்கனைசர் அப்படின்னா அந்த டோக்கனைசர் வந்துருக்கு. ஓகே, டோக்கனைசர் டாட் சேவ் மாடல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். சேவ் அண்டர்ஸ்கோர் ப்ரீட்ரெயின்ட் அப்படிங்க. ஓகே, இதை வந்து எங்கே சேவ் பண்ணால் சேம் அதே ஸ்பேஸ்க்குள்ளேயே சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நான் வந்து இதே கொடுத்துட்றேன். இதே இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை வந்து இதே இடத்துக்குள்ளேயே வந்து ரெண்டையுமே சேவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ லோட் பண்ணிக்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபைன் டியூன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினிங் ஆர்குமெண்ட்ஸில் வந்து நம்ம கொடுத்துருப்போம், இந்த ஃபாஸ்ட் ஃபைன் டியூனுக்குள்ளே சேவ் பண்ணணும். ஸோ அந்த ஃபாஸ்ட் டியூன் வந்து இது வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ட்ரைனிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ஃபைன் டியூன் பண்ண மாடலை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அது லோட் ஆகட்டும். நம்ம அடுத்த ப்ரோக்ராம போட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைன் டியூன் பண்ணியாச்சு. மாடல் சேவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாடலுக்கு வந்து இன்புட் குடுத்து அவுட்புட் எடுக்கணும்ல. அதுக்கு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ஜெனரேட் அண்டர்ஸ்கோர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இத பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் குடுக்கணும். அண்ட் நான் மெயினா சொன்னேன் மேக்ஸ் லென்த், அதாவது டோட்டல் இன்புட்டுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. நான் என்னோட சிஸ்டம் கெப்பாசிட்டிக்காக 64 அப்படிங்கிறது குடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்குள்ள என்ன பண்ணா கொட்டேஷன். ஓகே. இதுக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா, இன்புட்டுக்கு வந்து நம்ம ஐடி ஜெனரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இன்புட்ஸ் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட்டு வர இன்புட்ட என்ன பண்ணுவோம், எப்பவுமே டோக்கனைஸ் பண்ணுவோம். இத பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல் வந்து சேவ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ அந்த டோக்கனைசர் சேவ் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட்டு இன்புட்ட என்ன பண்ணணும்னா, நம்ம டோக்கனைஸ் பண்ணணும். அத நான் ஃபர்ஸ்ட்டு டோக்கனைசர்ன்னு சொல்லி லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் டோக்கனைசருக்குள்ள நம்மளுடைய ப்ராம்ப்ட்ட குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ள இத எப்படி ரிட்டர்ன் பண்ணா, ரிட்டர்ன் டென்சார் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரிட்டர்ன் டென்சார் வந்து பிடி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ரிட்டர்ன் டென்சார் தான் வந்து என்ன பண்ணா, நம்மளுடைய DeepSeek மாடல்ல வந்து கரெக்ட்டா ஃபிட் ஆகும். ஸோ அதனால ரிட்டர்ன் டென்சார் பிடி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் குடுத்துக்கிறேன். இது நீங்க டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் டென்சார்ல என்னென்ன ஷேப் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்பிளாவே புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்ஸ் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில பார்த்தீங்கன்னா, மாடல் டாட் ஜென்ரேட், அதாவது மாடல்லேருந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அவுட்புட் ஜென்ரேட் பண்றேன். அவுட்புட் ஜென்ரேட் பண்றதுக்கு யாருக்கு ஜென்ரேட் பண்ணணும், இந்த இன்புட்டுக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணணும். நான் குடுத்துக்கிறேன். இன்புட்ஸ குடுத்துக்கிறேன். அண்ட் மேக்ஸ் லென்த் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டூ நம்மளுடைய இந்த மேக்ஸ் லென்த். அவுட்புட்டுமே அந்த லென்த் தான். ஓகே. ஸோ இப்போ இத நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் டோக்கனைசர் டாட் டிகோட். நமக்கு வந்து என்னவா வரும்னா, நம்பர்ஸா வரும். ஏன்னா வேர்ட் குடுக்குறோம். வேர்ட் வந்து நம்பர் கன்வெர்ட் ஆயி உள்ள போகுது. அதுக்கு வந்து பிரெடிக்ட் ஆயி நம்பர் அவுட்புட்டா வரும். அந்த அவுட்புட்ட நம்ம டிகோட் பண்றோம். வேர்டா மாத்துறோம். ஸோ அவுட்புட்ஸ்ல 0th இண்டெக்ஸ்ல தான் அது வரும். கீப் ஸ்பெஷல் டோக்கன் ஒண்ணு இருக்கு. இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரூ குடுத்துர்றேன். கான்ஃபிக் எதுவும் ஆகாத மாரி. ட்ரூ. ஓகே. இப்போ வந்து இந்த ஃபங்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ப்ராம்ப்ட்ட குடுக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் ஈக்குவல் டூ நான் என்ன குடுக்குறேன்னா, இதே குடுக்குறேன். பேஷண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ ஹேவ் எ ஹெட்டேக் அப்படின்னு வந்து பேஷண்ட் சொல்றாங்க. ஹெட் ஓகே. பேஷண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஹேவ் எ ஹெட்டேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அதெல்லாம் குடுத்துக்கிறேன். இதான் வந்து நம்மளுடைய ப்ராம்ப்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், பிரிண்ட் ஏர்பாட் ரெஸ்பான்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏர்பாட் ரெஸ்பான்ஸ். ஏர்பாட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் தரணும்னா, அந்த ஜெனரேட் ரெஸ்பான்ஸ்ங்கிற ஃபங்ஷன் இருக்கா, இத கால் பண்ணி ஜெனரேட் ரெஸ்பான்ஸ கால் பண்ணிட்டு, இங்க ஒரு கமா குடுத்துக்கோங்க. இல்ல எரர் ஆகும். ஜெனரேட் ரெஸ்பான்ஸ கால் பண்ணி, நம்மளுடைய ப்ராம்ப்ட்ட வந்து உள்ள குடுத்துருவேன். இந்த ப்ராம்ப்ட். ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டு இப்போ ரன் பண்ணா, பார்த்தீங்கன்னா டோக்கன் ஜெனரேட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து அது ஜெனரேட் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷன பொறுத்து. அவுட்புட் இப்போ ஜெனரேட் ஆயிரும். வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, "ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். ஐ ஹோப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். தேங்க் யூ ஃபார் அட்டென்ஷன் டூ திஸ் மேட்டர். திஸ் இஸ் எ ரிமைண்டர் டூ டேக் ரெஸ்ட் அண்ட் ஹைட்ரேட்டட்." இந்த ஹைட்ரேட்டட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்திருக்கும் கரெக்ட்டா. ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடல்ல இருக்கக்கூடிய அதுவே ஜெனரேட் பண்ணும். அதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்குது. நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட் தான் நம்ம குடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹோப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். தேங்க் யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டூ திஸ் மேட்டர். இது எல்லாமே வந்து அதுவா ஜெனரேட் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. மாடல் வந்து எப்படி ஃபைன் டியூன் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதோட கம்ப்ளீட் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க எடுத்துக்கோங்க. இதையுமே ரன் பண்ணி பாருங்க உங்க சிஸ்டமே. உங்க சிஸ்டம்க்கு ஏத்த மாரி இந்த இன்புட்டையும் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாரி இந்த மேக்ஸ் லென்த்துமே வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.